compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் தாவேகாவுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை வெளியிடுவாரு, இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாருன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாமே ரொம்ப தாமதமா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். தாமதமா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமான்றது தெரியல. சரி, இதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயங்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி தான் நேத்துல இருந்து கடந்த ஒரு வாரமாவே நம்ம அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். வேட்பாளர் பட்டியலை அறிவிச்ச உடனே அவர் பிரச்சாரத்தை தொடங்குறாரு பெரம்பூர்ல இருந்து அப்படின்ட்டு. ஆனா வேட்பாளர் பட்டியலும் அதுக்கு அனுமதி கேட்டிருந்த நிலையில அங்கேயும் வழங்கப்படலை. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தான் 4 பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை சில மாற்றங்களோட ஒரு மாற்றுதலோட களமிறங்க போறாங்க. என்ன அப்படின்னா, நாளை ஞாயிற்றுக்கிழமை தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் விஜய். இதை தாண்டி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 வேட்பாளர்கள் அவங்களும் இணைய போறாங்க. நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ரியல் திருவிழான்னு நினைக்கிறேன் தாவேக்காக்கு. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா வேட்பாளர்களே இல்லை அப்படின்னு கூறப்பட்டு இருந்த நிலையில இன்னும் யாருமே அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நிலையிலுமே இல்லை, எங்ககிட்டயும் இருக்காங்க, நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம், 234 தொகுதிகளையும் நாங்கள் தான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக நாளைக்கு பேச போகிறார் விஜய் அவர்கள். சமீபத்தில் நடந்த விஷயங்கள் தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கணும். இன்னிலேருந்து இந்நேரம் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் பெரம்பூரை முடிச்சு அவர் ஒவ்வொரு ஏரியாக்களாக அவர் பயணிச்சிருக்கணும். ஆனால் அது நடக்காமல் இருக்குதுல்ல, நடக்கலை அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் நாளைக்கு வெளிப்படுத்த போகிறாருன்றது மாற்று கருத்தே இல்லை. நேற்றே இந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா தொகுதியில வேட்பாளர்களாக தேர்வு செஞ்ச எல்லாருலையும் நேற்று இரவே, அதாவது முந்தா நேற்று இரவே நீங்க வந்துருங்க சென்னைக்கு, நம்ம அறிமுகப்படுத்துறோன்றது சொல்லி அவங்களாம் கிளம்பிலாம் வந்துட்டாங்க. இறுதி நேரத்துலலாம் இது நிறுத்தப்பட்டிருக்கு. இது தாமதமாகுது, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்கன்னு பாதி பேர் வந்தவங்க வந்துட்டாங்க சென்னைக்கு. மீதியில் இருக்கவங்களே அப்படியே அவங்களோட மாவட்டத்துக்கு திரும்பிட்டாங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாத்திட்டையுமே, அதான் நேர்முக தேர்வுன்றது அவர் தான் நடந்திருக்கு, அவர் தான் பேசியும் இருக்காரு, அவரு தேர்வு பண்ணியிருக்காருங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்த 234 வேட்பாளர்களையும் அவர் நேர்முக தேர்வு பண்ணது இல்லாம அவங்களோட ப்ரொஃபைல தனிப்பட்ட முறையில் பார்த்துருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு இது, ஏன்னா அவங்களுக்கு ரியலாவே விஷயம் தெரியுதான்றது ஒன்று இருக்குல்ல. அதில் இன்னும் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள், நம்மளோட நண்பர்கள், நம்மளோட எப்படி சொல்றது, இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் என்ன நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து உழைச்சவங்க எல்லாருக்கும் ஒரு வேட்பாளராக ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வெளியே வந்த பட்டியல் பற்றி பேசணும்னா, வில்லிவாக்கத்தில் ஆதவ் அவர்கள், மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் அவர்கள், அதுக்கப்புறம் ஆர்கே நகரில் வில்சன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், அதான் ராஜ்முருகன் அவர்கள் எக்மோரில், திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் அவர்கள், ஈரோடு வழக்கம் போல செங்கோட்டையன் அவர்கள், திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் அவர்கள், இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்டை நம்ம ஊர் இடங்கள் சொல்லி நம்ம தொகுதிகளை சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வெளிவந்த பட்டியல். ஆனால் அதாவது தெரிஞ்ச ஒரு விஷயங்கள், ஆனால் தெரியாத விஷயங்களும் சர்ப்ரைஸான விஷயங்களும் நாளைக்கு நடக்க போகுது. இவர் வேட்பாளரா, இவரு இவ்வளவு தூரம் பயணிச்சிருக்காரு, இவ்வளவு உழைச்சிருக்காரு, இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா, சூப்பர்ரா அப்படின்னு நம்மளே வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் தயாரா இருக்கு. விஜய் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. ஏன்னா யாரையும் நம்ம ஏமாற்றல, யாருக்கும் நம்ம என்னடா இவனோட உழைப்பை நம்ம பிடுங்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்துருமே அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ண வைக்கவும் இல்லை. அவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணா எப்படி இருக்கும், கரெக்டான நேரத்தில் பண்ணக்கூடியவர் தான் விஜய் அவர்கள். ஸோ வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் தான், அதையும் சேர்த்து அந்த மேடையில் நேற்று அறிவிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது நாளைக்கு நடக்குமா அப்படின்றத கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் பிரச்சார போகிற இடத்துல ஷேர் பண்ணலாமா, இல்லை ஓவராலாக முடிக்கும் பொழுது சொல்லலாமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் நாளைக்கு சில விஷயங்கள் மட்டும் தாவேகா நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அறிவிக்கக்கூடிய சூழலும் ஏற்படும் அப்படின்றாங்க. நாளைக்கு தான் சொல்கிறேன்னே, ஞாயிற்றுக்கிழமை இங்கே சென்னையே திருவிழாவாக இருக்க போகுது. விஜய் அப்படின்ற ஒரு சாமியை வரவேற்க அவங்க தயாராக இருக்காங்க. 234 பேரையும் நாளைக்கு நீங்கள் ஒரே மேடையில் சந்திக்கலாம், ஒரே அரங்கத்தில் சந்திக்கலாம். ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு இருக்கு. தேர்தல் நெருங்கிடுச்சு, ஆல்மோஸ்ட் இன்னும் 20-25 நாள் பக்கம் தான் இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே விஜய் அவர்கள் பெருசா எங்கேயும் வெளியே போகல அப்படிங்கிற ஒரு விமர்சனமே தொடர்ந்து அவர் மேல வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, நேத்தே அவரோட ட்விட்லயே ஒரு பேஜ்லயே போட்டிருந்தாரு, ஏன் அங்க பெரம்பூர்ல நம்ம வர முடியல, வர விடலை அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளார இப்ப இருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் பேசுவோமே, இப்போ தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அனுமதி வாங்கணும் அப்படின்னா காவல்துறையினும் தேர்தல் ஆணையமும் இணைஞ்சு தான் அதை வழங்கணும். இப்போ அவர் கேட்ட இடத்துல ஒரு விஷயங்கள் நடக்குது, ஒரு பணி நடக்குது அப்படின்றப்போ அங்கே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க.
அதெல்லாம் சீரமைச்சதுக்கு அப்புறம் தான் அங்க வந்து இதுக்கான இடம் பாசிபிளா தகுந்த இடமா இருக்கு அப்படின்றது தான். அங்க வேலைகள் எப்படி திடீர்னு நடக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கமா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தார். நான் வர நேரம் தான் பார்த்து அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குமா, தொடர்ந்து என்னை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்மளோட எண்ணம் மட்டும் இல்லைங்க, காமனா இருக்கக்கூடிய மக்கள்து ஒரு 5 தொகுதி அறிவிச்சிருந்தாரா. பெரம்பூர் அவரோட தொகுதி அங்கிருந்து தொடங்கணும்னு தான் அவரோட விருப்பமும் கூட, மகிழ்ச்சியான விஷயம், அதுதான் நடக்கணும், அதுதான் நியாயமானதும் கூட. ஒரு 5 அறிவிச்சிருக்காரா. முதல் நாள் அங்க கேட்ட அனுமதி கிடைக்கல, 2வது நாள் அப்ளை பண்ணிட்டு மத்த 4 இடத்துக்கு அவர் போயிடணும். ஸோ அதுதான் விஷயங்கள். நேற்று எனக்கு என் நண்பர் கேட்குறாரு, பார்த்தீங்களா பெரம்பூரில் வந்து நோ சொல்லிட்டாங்கனால எங்கேயுமே போகல, இவர் எப்படி 234 தொகுதியிலும் பயணிக்க போறாரு அப்படின்னு. அவரோட ஷெட்யூல் யாருக்குமே தெரியாது இன்னும். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், சென்னையிலேயே ஒரு நாளைக்கு 5 தொகுதிகள். அப்போ வெளியே பார்த்தீங்க, வெளியே கொஞ்சம் தூரங்கள் இருக்குமா, ஒரு நாளைக்கு 3-4 தொகுதிகள் பயணிக்க போறாரு. ஓய்வே இல்லாமல் உழைக்க போறாரு. புதுச்சேரியில் 3 நாட்கள் இருந்து அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு. எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட தயாராக தான் இருக்கு. இங்க சில பல இடையூறுகள் இருக்கு, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன், அது நடக்கும், அதுவும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான். நேத்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெரம்பூர்ல அவருக்கு அனுமதி வழங்கப்படலை. 3000 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கூட மற்ற இடங்களுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் அவங்களோட பிளானாவே இருந்துச்சு. ஆனா வேட்பாளர் பட்டியலும் அது கொஞ்சம் தாமதமாகுது, அங்கேயும் அனுமதி வழங்காத ஒரே காரணத்தினாலதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அங்க ஆரம்பிச்சு திங்கட்கிழமை நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு. கரெக்டா 11 மணின்னு நினைக்கிறேன், 11 to 12 நாமினேஷன் தாக்கல் பண்றாரு. அங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்குறாரு. எப்படி டெல்லியில இருந்து சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அந்த மாதிரி பெரம்பூர்ல அவரு நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு. அங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்க போறாரு. களம் சூடு பிடிச்சிச்சுன்னா சொல்றாங்கல்ல, பத்திட்டு எரிப்போகுது, அப்படிதான். மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபயரா இருக்க போகுது எல்லாமே. தாவேகா சார்ந்த விஷயங்கள்ல பெரம்பூர்ல அவருக்கும் அவங்க கையெழுத்து போட்டு அங்க கொடுக்குற நேரம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒருவேளை இந்த ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயத்த அதிகமா விரும்புறாரோ, மகாபலிபுரத்துல 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டலா இருக்கட்டும், இப்போ மறுபடியும் தாஜ் ஹோட்டல் நாளைக்கா இருக்கட்டும், ஏன் ஒரு பொது இடத்துல ஒரு சாமானிய மக்கள் வர்ற மாதிரி வைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். அனுமதிங்க, அதுதான் நீங்க கரெக்டா கேக்குறீங்க. இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போறோம்னா 3000 பேர் மட்டும்தான் அனுமதியா அப்படிலாம் கேக்குறீங்க. வாஸ்துவமான கேள்விதான். ஏன் வந்து நட்சத்திர விடுதலையே வைக்கிறாரு, நீங்க ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு திறந்த வெளியில வைக்க ஆசைதான் விஜய் அவர்களுக்கு. இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே ஆசைதான். அப்படிலாம் பண்ணணும், அப்படிலாம் மக்களை சந்திக்கணும், என் மக்களோட நின்று நான் பயணிக்கணும்ன்றது ரொம்ப ஆசைதான். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீடு வீடா வரும்னு சொன்னது காரணம் இப்ப புரியுதா. இப்போ அவருக்கு அந்த அனுமதின்றது இல்லை. இன்னும் சொல்லணும்னா அவருக்கே தெரியுங்க, என் மேல பாசம் உள்ள இளைஞர்கள் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை வந்து ஒரு அன்பின் மிகுதியில யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மற்ற மக்களுக்கு இடையூறு ஏற்படும், அது எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் மாவட்ட செயலாளர்களை அணுகி அங்க என்ன இடம் பெட்டரா இருக்கும், எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும், தன்னார்வலர்களை போடுங்க, ஆனந்த் அவர்கள்ட்ட கோஆர்டினேட் பண்ணுங்க, காவல்துறையோட இப்படி அனுமதி வாங்குங்க, இத்தனை காவல்துறை வேணும்னு கேளுங்க, காவல்துறையோட அறிவுறுத்தல் என்னன்னு கேளுங்க, தேர்தல் ஆணையத்தில் இப்ப கேளுங்க, உங்களுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க, அந்த ப்ராசஸ் பண்ணுங்கன்றது சொல்றதே விஜய் அவர்கள் தான். அவருக்கு சொல்ல தெரியாதாங்க, நான் வந்து ஒய்எம்சிஏல பண்றேன், எல்லா தொகுதி மக்களையும் அங்கே நான் இன்வைட் பண்றேன், நீங்க இந்த டைம்ல வந்து இந்த டைம்ல போயிருங்க, நான் மற்ற இடங்களை பண்ண மாதிரி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அவரால் சொல்ல முடியாது. முடியும். தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா தொகுதியிலும் அவர் பயணிக்க வேணும். நான் எவ்வளவு நாளா நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு சந்திச்சுட்டு இருப்பேன். ஒரு மீட்டிங் போட்டு எனக்கும் ஒரு பெரிய இடத்துல காசு கொடுத்து எனக்கு கூட்டத்தை சேர்க்க தெரியும். தானாவே வருவாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அங்க எல்லாரையும் வர வச்சு நான் என்னை நீங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வரேன், உங்களை தேடி வரேன், நான் வந்துதான் ஆவேன். எனக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதிச்சாலும் சரின்னு ஒரு மனுஷன் பொறுத்திருந்து எல்லா தொகுதிக்கும் வரணும்னு வந்திருக்காப்புல. அதனால இத்தனை நிபந்தனைகள் இருக்கு. நீங்க வந்து இப்ப நட்சத்திர விடுதலை ஏன் வச்சீங்கன்னு கேட்கறாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அவ்வளவு பேரை கூடக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய இடத்துல வைக்கிறாங்க, தாஜில வைக்கிறாங்கன்னு வைங்களா, அந்த நட்சத்திர விடுதலை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அங்க இத்தனை பேருக்கு மட்டும் தான் அனுமதின்னு இருக்கு. ஒன்னும் பாஸ் கொடுப்பாங்க, என்ன சொல்லணும்னா 234 வேட்பாளர்கள், அது இல்லாம 500 பேர் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா வர சொல்லியிருக்காங்க. தாவேகா சார்பாக தலைமையை அறிவிச்சிருச்சு. வரணுன்றது அவருக்கும் விருப்பம் தான். இன்னும் நிறைய பேர் வர வைக்கணும். அவர் என்ன வந்துட்டாங்க, என்ன சாப்பிட்டு என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கா, வீட்டுக்கு போங்க நான் கேட்க போறாரு. வந்து கட்சி சார்ந்த விஷயங்கள் பண்ண போறாரு. ஏங்க இந்த நட்சத்திர விடுதலை வைக்கிறாங்க, சும்மா ஹோட்டல்காரங்க கொடுக்குறாங்க. சரி, நீங்க 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல்ல வைக்கிறதுனாலதான் வந்து அவருக்கு அவர் வந்து என்ன சொன்னாங்களே, கூட்டு அவங்க வந்து இதில் இருக்காராம், அது பேர் என்ன, அவரு வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராம் ஹோட்டல்ல. அதை மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராம் 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டல்ல. ஏங்க அவரே வந்து கட்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 2 இடங்களை, தன்னோட சொந்த இடங்களை விற்று அந்த காசை போட்டிருக்காரு. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய இடத்துல பாக்குறோம், படிச்சதை அப்படியே விட்டுட்டு போறாங்க, கடந்து போறாங்க. அவரு சொத்தை வித்து தான் இப்ப அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. தாஜ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது யாரு வச்சிருக்காங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனின்றது தெரியும். அவங்ககிட்டலாம் வந்து கரெக்டா நீங்க கொடுக்கணும். இத்தனை பேர் வராங்களா, என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க, எந்த டைம்ல எந்த டைம். ஒரு அரசாங்கம் இருக்காங்கல்ல, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு புது கட்சி வராங்கன்னா
அதையும் மீறி நம்ம பண்றோம் அப்படின்னா அங்க இருக்க டிராஃபிக் விஷயங்கள் இருக்கு, உள்ள அனுமதி சீட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகளை அவங்க பலப்படுத்தணும். இப்போ காவல்துறை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பலப்படுத்தணும். அவங்களும் சும்மா லேசுப்பட்ட நேரத்தில் அனுமதிச்சிட மாட்டாங்கல்ல. எல்லாத்தையும் மீறி தானே அவர் பண்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் எங்கேயும் இடையூறு வந்துடக்கூடாது. என் மக்கள் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க என்னமோ நினைச்சிட்டு போங்க. என்னை நீங்க சொகுசா வாழ்றேன்றீங்களா? ஆமா, சொகுசாவே வாழ்றேன். நான் பனையூர்ல இருக்கேன்றீங்களா? நான் பனையூர்லயே இருந்துட்டு போறேன். நான் நிக்கிறேன்ல, தேர்தல் வரேன்ட்டேன்ல, இருக்கக்கூடிய 23 நாட்களும் நான் ஓட போறேன்ல, நான் உழைக்க போறேன்ல, அந்த உழைப்புக்கு மக்கள் எனக்கு ஊதியமா எவ்வளவு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது நீங்க எப்படி பேச முடியும், யாரு பேச முடியும்னு ஒரே கேள்விதான். அதனால அப்படியே கடந்து போயிருங்க. அவரே கடந்து போயிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, அது தனக்கு ஒரு விஷயங்கள் வரும் பொழுது அமைதி காத்த விஜய் அவர்கள் தன்னை சார்ந்து என்னை நம்பி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒண்ணுன்றப்போ முதலாளா போய் நின்னார்ல, அவரே நேரடியா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அதுதான் அந்த மனுஷன். நாளைக்கு வேட்பாளர்களை கண்டிப்பா அறிவிச்சிருவாரு. திங்கட்கிழமையில இருந்து விஜய் அவர்களை எந்த கோணத்துல பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம் தாவேகா கிட்ட இருந்து? அதான் சொல்லிட்டேன், ஃபயரா இருக்க போகுது. திங்கக்கிழமை வந்து நாளைக்கு வேட்பாளர் அறிவிக்கிறாங்கல்ல, திங்கக்கிழமை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க போய் ஒரே நேரத்தில் கொடுங்கன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவர் பெரம்பூர்ல ஆரம்பிக்க போறாரு, பிள்ளையார் சொல்லி அங்கிருந்து போட போறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய பிரச்சாரம், அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய கள மாற்றங்கள், எப்படி சொல்றது, நிலவரங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இனிமேட்டு நிறைய வேலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன்.